இதுமாரி வேலைக்கு போயிருந்தேன் சார், நானும் இன்னொரு பையனும். வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வேலை பிடிக்கல சொல்லிட்டு ரிட்டர்ன் வரும்போது லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன் சார். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அர்ஜென்ட்டாக பொண்ணுக்கு வருது சொல்லிட்டு ஆட்டோ ஸ்டாண்டு பின்னாடி போய் விட்டேன் சார். ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து வந்து ஆகாச வார்த்தையில் திட்டினோடனே எங்கள் அப்பாவை போய் திட்டினோடனே எனக்கு கோவம் வந்து நானும் திட்டேன் சார். உருளன்பேட்டை காவல் நிலையத்துக்கு இட்டு போய் விட்டு இந்தமாரி ஆபாச வார்த்தையில் போய் சண்டை வாங்குறான்னு சொல்லி விட்டாங்க சார். அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரங்க என்ன ஊருன்னு கேட்டாங்க, ஊமாங்கலாம் சொன்னேன் சார். இன்னொரு போலீஸ்காரங்க வந்து ஏன் எதுக்குன்னே கேட்காம லட்டியால் அடித்து உள்ளே எடுத்துகிட்டு போனாங்க சார். அசிங்கமாக நானும் 2-3 வார்த்தை திட்டேன் சார். அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு கால்லையும் கையிலையும் விலங்கு மாட்டி கண்ணாப்பின்னான்னு அடித்தாங்க சார். நான் கத்தின உடனே கண்ணில் பச்சை மிளகாவை தேய்ச்சி செவுத்துல முட்டி கம்முன்னுறான்னாங்க. அப்புறம் கீழே தள்ளி விட்டு விளாவில் எட்டி வச்சாங்க சார். பச்சை மிளகா எப்படி போட்டாங்க? கண்ணு ஃபுல்லாக விதை தான் சார். கண்ணெல்லாம் பார்க்க முடியல சார், பெருசு பெருசாக வீங்கிடுச்சு சார் காலில். அதுக்கப்புறம் காலுக்கு சார் நான் அவங்க அடிச்சுட்டே இருந்தாங்க சார் செவுலில். டப்புன்னு நான் கத்தின உடனே பின்னாடி வந்து பச்சை மிளகா தடவி அதுக்கப்புறம் தான் மண்டையை நெட்டினாங்க சார். அதுக்கப்புறம் வழியில் கத்தின உடனே திரும்பி பச்சை மிளகா தேய்ச்சாங்க சார். திரும்பி தேய்ச்ச உடனே வழியில் தூங்கும் போது தான் இதுமாரி அவங்க வீட்டுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லி வர வச்சு அவனை அனுப்பிச்சி விடுங்கடா, அதுக்கப்புறம் எதாவது ஆகிடும்டா அவனுக்கு அப்படி சொன்னாங்க சார். அந்த பயந்துக்கிட்டே நான் தூங்கிட்டேன் சார், எதாவது பண்ணுறாங்க சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு 7:30 மணி இந்த மாதிரி டைமில் எங்கள் அப்பாவை பார்க்க தான் சார் விட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை யாரையும் பார்க்கவே இல்லை சார். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய்ட்டு நான் உயிரோடு இருக்க மாட்டேன்ப்பா, செத்துருவேன்ப்பா அப்படி சொன்னேன் சார். அதுக்கப்புறம் மறுநாள் ஃபுல்லாக ஏந்திருக்கவே முடியல சார். அன்றைக்கி நைட்லேருந்து சாப்பிடவே இல்லை சார். மறுநாள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஒரு 3-4 அடி லத்தியால் அடித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கையில் செவுலில் கையால் அடித்தாங்க, செவுத்தில் முட்டினாங்க. விளாவில் ஷூவால் எட்டி வச்சாங்க. இந்த இடத்துக்கிட்ட ஒரு உத வச்சாங்க. அதுதான் சார் இன்னும் வலிக்குது. இந்த 2 இடம். ஒரு 7 பேர் 8 பேர் யூனிஃபார்மில் இருந்தாங்க. ஒரு 4 பேர்கிட்ட அன்யூனிஃபார்மில் இருந்தாங்க சார். 4-5 பேர். நான் இன்னொரு பையன் தம்பி சார், சத்தின்னு. அவனுக்கு அடித்தாங்க சார், முதுகில் 2 அடி அடித்தாங்க. அவனுக்கு காக்கா வலிப்பு மாரி வந்துடுச்சு சார். அவனுக்கு வந்தவுடனே அப்பயே வந்துடுச்சு சார். வந்தவுடனே அவனை இரும்பில் அந்த கிரில் கேட்டில் கையை கொடுத்து அதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல உட்கார வச்சு அவனுக்கு கண்ணில் தண்ணி தெளித்து டிஃபன் வாங்கி கொடுத்து அவனை சாப்பிட வச்சு ஃபேனில் உட்கார வச்சிட்டாங்க சார். அவனை அதுக்கு மேலே அடிக்கல, எதுவுமே பண்ணல, அவனை எதுவுமே கேட்கல சார். என்னை மட்டும் தான் சார் அதை போட்டு அடித்தான்.